ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லவ் ஆஃப் 1000 இயர்ஸோட 5th எபிசோட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். லாஸ்ட் எபிசோடில் எப்படி முடிஞ்சிருக்கும், ஜியாங் வந்து நதிக்கரையில் நின்றுப்பான். ஹீரோயின் கொண்டு போய் ஜியாங்கை கொண்டு போய் ரூமில் விட்டுருப்பா. அப்போ உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு, உன் குரல் ரொம்ப பரிச்சயமாக இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கையில் 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸாக இருந்திருப்பாங்க. அப்போ ஜியாங்கையும் குயாங்கோ இளவரசியும் ரெண்டு பேரையும் பார்த்து ஹீரோயினை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டிருப்பாங்க. நம்ம ஹீரோ காப்பாற்றிருப்பாரு. இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோடில் கண்டினியூ ஆகுது. 2 பேரும் வந்துக்கிட்டே இருக்கையில் நம்மளோட ஜுவினுக்கு ஏதோ தோணுது, இங்கே இருங்க வராதீங்க, ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ மட்டும் முன்னாடி போறாரு. அங்க போய் நின்றுட்டு சுயா நீ மட்டும் வா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை கூப்பிடுறாரு. அதோட ஹீரோயின் போறா. போனதுக்கு அப்புறமும் அவருக்கு தோணுது ஏதோ தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேயவே பார்க்குறாரு. பே பக்கத்துல சொல்றாரு, ஏதோ இங்க தப்பா இருக்கு, எல்லாம் டிராகன் ராஜாவோட வேலையா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சக்தியை பயன்படுத்தி பேயை அந்த இடத்துல விட்டு குடுகுடுன்னு ஓட வைக்கையில ஹீரோயின் கேட்குறா, எதுக்காக மந்திர சக்தி அந்த பையன் மேல அப்படி பயன்படுத்தினீங்க அப்படின்னு சொல்லல. இல்லை இங்கே ஏதோ ஒன்று தப்பாக இருந்துச்சு அதனால தான். சரி விடு, உன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வா, எனக்கு நீ என்னோட வேலைக்காரியா நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லல. ஹீரோயின் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்கிறான். அதெல்லாம் நீ பேசக்கூடாது, ஏன்னா நான் தான் லார்ட், நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லல. ஏன்னா எதுக்கு என்னைய மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்கல. நீ யூனிக்காக இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட நிறைய ரகசியம் இருக்குது, உன்னை தேவையில்லாமல் எல்லாரும் ப்ளேம் பண்ணுறாங்க, நீ தப்பே செய்யாமல் உன்னை ஜெயிலில் போடுறாங்க, உனக்கு இங்கே இருக்கிறது சேஃப்டி கிடையாது. டிராகன் ராஜா அடிக்கடி ஆளை வேவ் பக்கம் அனுப்புறாரு, உன் உயிருக்கு நிறைய ஆபத்து இருக்குன்னு நினைக்கிறேன், என் கூட இருந்தால் தான் நீ சேஃப்டியாக இருப்ப அப்படின்றது ஹீரோ சொல்கிறான். நான் என்ன யூனிக்காக இருக்கேன், என்கிட்ட ரகசியம் எல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. என்னால் வரவே முடியாது அப்படின்னு சொல்லல. ஹீரோ சொல்கிறான், நீ ரொம்ப அழகானவள், நீ அசிங்கமானவள் கிடையாது, ஃப்யூச்சரில் உன் அழகு உன்கிட்டே திரும்பி வரும் பாரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் இளவரசி இல்லையா அதை தான் மறைமுகமாக சொல்கிறான். அதோட ஹீரோயின் ஒரு மாதிரியாக முழிக்கிறா. சரி நிப்பாட்டுங்க, இப்போ என்ன வரணும் அவ்வளோதானே, நான் வரேன் அப்படின்னு சொல்லல. ஹீரோ ஹக் பண்ணிட்டு சொல்கிறான், நீ என்கிட்ட இருந்தால் மட்டும் தான் சேஃப்டியாக இருப்ப, இங்கே நிறைய ஆபத்தெல்லாம் இருக்குது, தேவையில்லாமல் எல்லாரும் உன்னை காயப்படுத்துகிறாங்க, அதனால எனக்கு மனசு கேட்க மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில் இங்கே சுயா அழுதுட்டு இருக்கா. ஹீரோயினை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க, என் தங்கச்சியை இல்லை எப்படி நான் காப்பாற்ற போகிறேன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அவள் பயங்கரமாக அழுதுட்டு இருக்கா. அங்கே வேலைக்காரங்களாம் சொல்கிறாங்க, வீடு அவளோட தலையெழுத்து அவ்வளோதான், நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது, அவ்வளோதான், அவள் ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஹெட் மேடமை மீட் பண்ண தான் வந்திருக்கான். ஏன்னா ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஹெட் மேடம்கிட்ட சொல்கிறான், இது மாதிரி ஹீரோயினை எனக்கு மேடாக அனுப்பி வைங்க, அதுக்கான வேலையெல்லாம் பாருங்கள், கரெக்டாக எங்கள் ஊர் படி இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நாங்கள் ஃபாலோ பண்ணணும், நீங்கள் லெட்டர் கொடுத்துருங்க ஹீரோயினுக்கு, எனக்கு அனுப்பி வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லல. ஹெட் மேடமும் இது எங்களுக்கு ரொம்ப மரியாதையான ஒரு விஷயம், கண்டிப்பாக நான் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இங்கே ஹீரோயின் அதே சமயம் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிட்டாலே ரூமுக்கு வந்தோடனே சுயா ரொம்ப சந்தோஷப்படுறா, நீ வந்துட்டியா, உன் நினச்சி நான் கவலைப்பட்டேன் அப்படின்னு சொல்லல, இப்போ நான் என் திங்ஸை பேக் பண்ணிட்டு போக தான் வந்திருக்கேன், இதை நினச்சி நீ கவலை தான் பட போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில் இங்கே ஹெட் மேடம் சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம், எங்கள் வீட்டு எங்களில் ஒரு பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இப்படியே பேசிகிட்டே இருக்கையில் வெளியேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. எல்லாரும் பரபரப்பாக போகையில் ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருச்சு, நம்மளை பற்றி சொல்கிறதுக்கு தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சொங்கி போன மூஞ்சியோட ஹீரோயின் அப்படியே வெளியே வந்துட்டுருக்கா. அங்கே சொல்கிறாங்க, நம்மளோட சுயாவை பர்சனல் மேடாக லார்ட் ஜூ கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில் அங்கே உள்ள பசங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி இவளுக்கு மட்டும் எப்படி இப்படி ஒரு சலுகை கிடச்சிச்சு, நம்மளுக்கெல்லாம் கிடைக்கல அப்படின்னு சொல்லல ஆட்கள்லாம் வந்துடுறாங்க. இது மாதிரி லார்ட் ஜூக்கு நீங்கள் பர்சனல் மேட் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறா, எனக்கு தான் அவர் வீடே தெரியாது, நான் எப்படி அங்கே வர முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறா. நீங்கள் எதுக்கு வர போகிறீங்க, நாங்களே உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே அங்கேருந்து ஒரு பல்லாக்கு எடுத்துகிட்டு வராங்க. நினைக்கிறா, இங்கே நான் வேலைக்காரியாக இருக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன், யூனிக்காக என்னை மட்டும் எதுக்கு இப்படி காட்டுறாங்க அப்படின்றது அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. பல்லாக்கு வருது, சரி வேறு வழி இல்லை, ஜூ கூப்பிட்றாரு, லார்டை நம்ம தட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பல்லாக்கில் ஏறி போகிறா. ஹீரோ எப்படா இவ வருவான்னு சொல்லிட்டு காத்துட்டு வெளியவே உட்காந்துட்டு இருக்கான். வந்தோடனே எல்லாரும் ஹீரோயினை கீழே விட்டுறாங்க. ஹீரோயின் வந்தோடனே வணக்கம் லார்ட் ஜூ அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு ஒரு வணக்கத்தை போடுறா. உனக்காக தான் நான் ரொம்ப நேரமாக எதிர்பார்த்து இந்த பணியில் உட்காந்துட்டு இருக்கேன், சரி வா எனக்கு படிக்கை அறிய ரெடி பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. இது மாதிரி நீ தான் எனக்கு படிக்கைக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லல. இங்கே ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல, என்ன தடா இவன் பேசுகிறான், ஒரு வேறு யார்கிட்டையும் பேசுகிறானா அப்படின்னு திரும்பி பார்க்குறா. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு சரியாக விளங்கலை, உங்கள் படிக்கை அறையை ரெடி பண்ணணுன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க
பண்றீங்க?" அப்படின்ற மாரி கேட்குறா. "ஆமாம்மா, நீ தானம்மா எனக்கு தூங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்." அப்படின்ற மாரி இவன் சொல்றான். "என் கூட நீ வந்து கோஆப்பரேட் பண்ணணும்." அப்படின்னு சொல்லையில, ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக்கா போகுது. வந்தோனே என்ன இவன் இப்படி பேசுறான்னு சொல்லிட்டு, அவ்வளதான் ஏக்கர் கணக்குல கனவு கனவு காண ஆரம்பிச்சுட்டா. "ஐயோ! ஜோ, நீங்க பண்றது ரொம்ப தப்பு. ஒரு பொம்பள பிள்ளைகிட்ட இப்படி நடந்துக்க கூடாது. ஐயோ லார்ட் ஜோ, வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்துறா. இது வந்து அவளோட கனவு தான். "என்ன இந்த ஆள் இப்படி பேசுறார்? நான் சொல்றது புரியுதா இல்லையா? எனக்கு படுக்கை அறை உன்னால ரெடி பண்ண முடியுமா? முடியாதா? என்னோட ஆர்டர்." அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் நைட்ல நான் தூங்குறப்ப ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன். போய் ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டு வா அப்படின்னு தலைய தொடுறான். இவளுக்கு ரொம்ப பதறுது. "வேணாம், வேணாம். நான் செஞ்சுட்டு வரேன். எங்க இருக்கு கிச்சன்?" அப்படின்னு கேட்கையில, "நீயே போய் தேடிக்கோ." அப்படின்னு ஹீரோ சொல்றான். "அது வேணா நான் வேணா உதவி செய்யவா?" அப்படின்னு கேட்கையில, "ஐயய்யோ! வேணவே வேணாம்ப்பா. நானே தேடிக்கிறேன்." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லி பதறிக்கிட்டே கிளம்புறா. இதெல்லாம் பார்த்த ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஹீரோயின வந்து இங்க வர வைக்கணும்னு அவன் ரொம்ப ஆசைப்பட்டுருப்பான். ஹீரோயின் திரும்பி பார்க்குறா. "சரி, ஸ்நாக்ஸ் செஞ்சு எடுத்துட்டு வரேன். உள்ள போங்க." அப்படின்ற மாரி சொல்றா. அமைதியான ஜியாங்கோ மலைய தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சு ஹீரோக்காக எடுத்துட்டு போயிட்டே இருக்கா. அப்போ ஹீரோ என்ன பண்றான்னா, ஹீரோயின் வந்து அந்த பவுல வைக்கையில அவ கைய டச் பண்றான். டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் டக்குன்னு எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு, "அவ்வளோதானா, நான் போயிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லையில, "எங்க போற? வந்து என் பக்கத்துல உட்காரு." அப்படின்னு சொல்லையில, ஹீரோயின் வந்து உட்கார மாட்டேங்கிறா. "இல்ல சாரி, நீங்க ஒரு லார்ட். நான் வந்து ஒரு வேலைக்காரி உங்க பக்கத்துல உட்காரக்கூடாது. அது ரொம்பவே தப்பு." அப்படின்னு சொல்லையில, "இன்னைக்கு உனக்கு வேலையில ஜாயின் கிடையாது. நான் சொல்றத மட்டும் செய். இப்ப நீ உட்கார போறியா? இல்லையா?" அப்படின்னு கேட்கையில, ஹீரோயினுக்கு என்ன செய்றதுன்னே தெரியல. அவன் மொறைக்கிறான் பயங்கரமா ஹீரோ. சரி, உட்காராட்டா வேணா விடவா போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் உட்காந்துடுறாங்க. உட்காந்ததுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்றான்னா, அங்க இருக்க சரக்கு எடுத்து ஊத்த ஆரம்பிக்கிறான். ஊத்திட்டு, "இந்தா குடி." அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறான். சரக்க ஊத்தி ஹீரோயின் கிட்ட குடுக்குறான். "குடி, இந்தான்னு" சொல்லையில, "எனக்கு குடிக்கிற பழக்கம்லாம் கிடையாது. எனக்கு வேண்டாம்." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோவுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. "ஏன் நீ குடிக்க மாட்ட? நான் சொன்னா நீ குடிச்சு தான் ஆகணும்." அப்படின்னு சொல்லையில, "படுபாவி பையன், எதுவும் இதில கலந்து கிலந்து வச்சிருந்தா என்ன செய்றது?" அப்படின்ற மாரி ஹீரோயின் ஒரே கன்ஃப்யூஷன்ல தான் உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான், "என்னுடைய உத்தரவு. இத நீ வாங்கி இப்ப குடிச்சு தான் ஆகணும்." அப்படின்னு மொறைக்கிறான். சரி, குடிக்காட்டா விட்டுறவா போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மொறச்சுக்கிட்டே வாங்கி குடிச்சிட்டு இருக்கா. "இப்ப குடிச்சிட்டேன். போதுமா? உனக்கு சந்தோஷமா?" அப்படின்ற மாரி குடிச்சிட்டு டம்ளர வந்து கவுத்தி காட்டுறா. ஹீரோ வந்து சிரிக்கிறான். அதுக்கப்புறம் வந்து, "பரவாயில்லையே, நீ கொஞ்சம் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு நெறையாவே குடிச்சிட்டியே." அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயின் சும்மாவா இருப்பா? அவ பங்குக்கு என்ன பண்றான்னா, அந்த பாட்டில்ல எடுத்து சரக்க ஊத்தி ஹீரோ கிட்ட குடுக்குறா. "எனக்கு ஏதாவது கலந்திருந்தா நீயும் மயக்கம் போட்டு விழுந்துருவியே." அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் தெரிஞ்ச ஹீரோ நக்கலா சிரிச்சுக்கிட்டே வாங்கி குடுக்குறான். "நீ எதுக்காக குடுக்குறன்றது எனக்கு தெரியும்." அப்படின்ற மாரி மனசுல நெனச்சுக்கிட்டு ஹீரோயின் கிட்ட வாங்கி குடிச்சிடுறான். ஹீரோயின பார்த்து, "என்ன படுக்கை அறைக்கு போலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்கையில, ஹீரோயின் மேல பார்க்குறா. இவன் என்ன சொல்றான்? எனக்கு ஒண்ணும் புரியல. "நான் எதுக்கு உங்களோட தூங்கணும்? எனக்கு தனியா விடுதி இல்லையான்னு?" கேட்கையில, "நீ என்னோட தான் தூங்கணும். என்ன தூங்க வைக்க போறதே நீ தானே." அப்படின்னு சொல்லையில, ஹீரோயின் டக்கு டக்குன்னு போய் விரிப்ப விரிச்சிட்டு இருக்கா. டக்குன்னு விரிச்சிட்டு, "இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிரணும்ப்பா." அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஹீரோ வந்து நின்டுட்டான். "அட படுபாவி பயலே, வந்துட்டானே இப்படி." இப்படின்னு சொல்லையில, "நான் எங்க தூங்குறது?" அப்படின்னு கேட்கையில, "நீ என் கூட தான் தூங்கணும். என்னைய நீ இதமா வச்சுக்கணும்." அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து ஹீரோயின ஹக் பண்றான். அப்போ வந்து ஹீரோயினுக்கு ரொம்ப பயமா இருக்கு. "நீ என்ன இது கூட எனக்காக பண்ண மாட்டியான்னு?" கேட்கையில, "நீங்க தயவு செய்து கையெடுங்க. நான் வந்து மனசுல தோதோ மாமா இருக்காரு. அவருக்கு நான் துரோகம் பண்ண விரும்பல." அப்படின்னு ஹீரோயின் சொல்லையில, "அந்த தோதோ மாமாவுக்கு இருக்கிற பொருத்தம் கூட எனக்கு இல்லையாப்பா? எனக்கும் அவனுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன குறை என்கிட்ட கண்டுபிடிச்ச?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின புடிச்சு தள்ளி விடையில, "சாரி, என்ன மன்னிச்சிடுங்க." அப்படின்னு சொல்லையில, ஹீரோ சொல்றான், "நீ இனிமே எனக்கு தான் லாயலிட்டியா இருக்கணும். நீ எதுவுமே என்கிட்டேருந்து மறைக்கக்கூடாது. இன்னைலருந்து நீ பியூர் ஹார்ட்டா இருக்கணும். நீ எனக்கானவள்." அப்படின்ற சொல்லையில, "நான் ட்ரை பண்றேன். கண்டிப்பா உங்களுக்கு லாயலிட்டியா நான் கண்டிப்பா இருப்பேன். வாழ்க்கை ஃபுல்லா கண்டிப்பா உங்களுக்கு சேவை செய்வேன்." அப்படின்னு சொல்லையில, ஹீரோ சொல்றான், "கண்டிப்பா நீ என்கிட்ட இருந்து மறைக்கவே கூடாது. எனக்கு லாயலிட்டியா தான் இருக்கணும். அத நீ மறந்துடாத." அப்படின்னு சொல்றான். "சரி, வேற ஒண்ணும் கிடையாது. என் பெட்டு கீழ இன்னொரு கட்டில் இருக்கு. அத எடுத்து போட்டு படுத்துக்கோ." அப்படின்னு சொல்லையில, ஹீரோயின் வந்து அத எடுத்து போட்டு படுக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஒரே ரூம்ல பக்கத்து பக்கத்துல தான் தூங்கிட்டு இருக்காங்க. காலையில எந்திரிச்சோனே ஹீரோயின் என்ன பண்றான்னா, "சத்தம் இல்லாம எந்திரிச்சு ஓடிருவோம்." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சைலன்ட்டா வெளிய போய் டோர க்ளோஸ் பண்றா. அங்க வந்து ஹீரோவுடைய தம்பி பே வரான். வந்துட்டு, "நீ என்ன இங்க பண்ற? நீ யாரு?" அப்படின்ற மாரி கேட்டு அவள கூட்டிட்டு போய் உட்கார வச்சு விசாரிக்கிறான். "உன்ன பார்க்கவே கண்றாவியா இருக்க. இம்மோர்டல்ஸ் வேர்ல்ட்ல இப்படி நாத்தம் அடிச்சு போயா திரிவாங்க?" அப்படின்னு சொல்லில, "நான் தான் உங்க அண்ணனோட புது மேட்." அப்படின்ற மாரி இவ சொல்றா. "உன்ன எப்படி எங்க அண்ணன் செலக்ட் பண்ணான்? அவனுக்கு கண்ணு கிண்ணு தெரியலையா? பார்க்கவே கண்றாவியா இருக்க. உன் பக்கத்துல வந்தா நாத்தம் அடிக்குது. இது எப்படி ஒரு புனிதமான இடம்? இங்க எப்படி இருக்கணும்?" அப்படின்னு சொல்லிட்டு, "உனக்கு ஒரு ட்ரெஸ் தரேன். முதல்ல போய் அத போட்டுட்டு வா." அப்படின்ற மாரி, "பார்க்க சகிக்கல. ரொம்ப கேவலமா இருக்க." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸ குடுக்குறான். ஹீரோயின் உடனே மாத்திட்டு வந்துடுறா. "செம்ம அழகா இருக்க அந்த ட்ரெஸ்ல. இப்ப எப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கையில, அதுக்கப்புறம் இவன் திரும்பி பார்க்குறான். "நீ
"உண்மையா அது இவ்ளோ அழகா இருக்க?" அப்படின்ற மாரி இவன் பார்த்துட்டு இருக்கான். "எப்படி?" அப்படின்ற மாரி ஹீரோயின் சிரிச்சுட்டு நிக்கிறா. அதுக்கப்புறம் இவனுக்கு என்ன ஆகுதுன்னா, லைட்டா தலை வலிக்குது. தலைய புடிச்சுட்டு, "ஐயோ! பயங்கரமா தலை வலிக்குது எனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, ஹீரோயின் வந்து, "உங்களுக்கு என்ன ஆச்சு? உங்களுக்கு என்ன செய்யுது?" அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருக்கா. இப்ப நீங்க ஓகேயான்னு கேட்கையில, "ஓகே. நீ யாரு? நீ எங்க வந்திருக்க? நீ யாருன்னே எனக்கு தெரியல." அப்படின்ற மாரி அம்னீஷியா வந்தவ மாரி பேசிட்டு இருக்கா. இங்க ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. "நீ ரொம்ப அழுக்கா இருக்க, நாறுது." அதே மாரி திட்டிட்டு இருக்கான். திரும்ப அவனுக்கு தலை வலிக்குது. திரும்ப தலை வலிச்சுட்டு, திரும்ப அவன் அதே தான் ரிப்பீட் பண்றான். "நீ யாரு? நீ எங்க இருக்க?" அப்படின்னு சொல்லையில, ஹீரோயினே எல்லா டயலாக்கையும் சொல்றா. "நான் யாருன்றது இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா?" அப்படின்ற மாரி ஹீரோயின் கேட்கையில, "ஆமா தெரிஞ்சிருச்சு. நீ வேலைக்காரி வா, உனக்கான வேலைய சொல்றேன்." அப்படின்னு சொல்லையில ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். "இந்த மாரி இன்னைக்கு ஒரு பார்ட்டி இருக்கு. நாங்க போயிடுவோம். நீ போய் நெறைய துணி இருக்கு அங்க. அத போய் துவச்சு நீட்டா வைக்கணும். எங்களோட புனித துணி ரொம்ப நீட்டா துவைக்கணும்னோனே." ஹீரோயின் அந்த துணிய பார்த்து, "ஆத்தாடி இவ்வளவு துணியா? ஐய்யய்யோ! என்னால முடியாதுப்பா. கிட்டத்தட்ட என்ன வேலைக்காரியாவே மாத்திட்டீங்களா?" அப்படின்ற மாரி ஹீரோயின் வாய பொளந்துட்டு என்னால முடியாதுன்னு சொல்லையில, "என்ன முடியாதுன்னு சொல்ற? நீ தான் என் வேலைக்காரி. செய்யணுன்றது தெரியும்ல." அப்படின்னு சொல்லையில, "ஐயோ! சரி சாரி மன்னிச்சிடுங்க. நான் பளபளன்னு ரொம்ப அழகா துவச்சு வைக்கிறேன்." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்றா. ரொம்ப அழகா நாங்க வரதுக்குள்ள நீட்டா துவச்சு காய வைக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்லையில, "சரி கடவுளே!" அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிய மொறச்சுக்கிட்டு நிக்கிறா. "அட பாவிங்களா! இவ்ளோ துணியா வச்சுட்டு போயிருக்கீங்க. நீங்கலாம் கடவுள்களா? இல்ல குப்பைகளா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நைட் வந்து ரொம்ப டீஸ் பண்ணதெல்லாம் நெனச்சு ஹீரோயின் போட்டு தொவன்னு துவச்சு கிள்ளி கிள்ளின்னு கிழிச்சுக்கிட்டு இருக்கா. எல்லாத்தையுமே நார் நாரா அவளால முடிஞ்ச அளவுக்கு ஹீரோ மேல இருக்க மொத்த காண்டையும் காட்டிட்டு இருக்கா. மொத்தத்துல எல்லாத்தையும் டர்ரு புர்ருன்னு கிழிச்சு வேற வச்சுடுறா. மொத்த துணியும் "சோலி முடிஞ்சுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு வேலைய பார்க்குறா. ஹீரோவும், பேவும் நல்லா பார்ட்டில குடிச்சிட்டு நல்லா தள்ளாடி போய் வராங்க. பே வந்து பார்த்தா துணியெல்லாம் டர்ரு புர்ருன்னு கிழிச்சு கிடக்கு. "ஆத்தாடி! என் துணிய யார் இப்படி கிழிச்சா?" ஹீரோவும் பார்த்து டென்ஷன் ஆறான். "இப்படி ஒரு புனித துணிய என்ன பண்ணி வச்சிருக்கா இந்த கழுத?" அப்படின்ற மாரி செம்ம காண்டாரா. "எங்கடி இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு மொறச்சுக்கிட்டே பார்க்கையில, ஹீரோயின் "நான் இங்க தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு ஜாடி ஒண்ணு வச்சிருக்கா. அத வேற டப்புன்னு கீழ போட்டுர்றா. அது ரொம்ப காஸ்ட்லி போல இருக்கு. உடைச்சிட்டு அசால்ட்டா சிரிச்சுக்கிட்டே நிக்கிறா. அவ்வளதான் ஹீரோக்கு மண்டைக்கு ஏறிடுச்சு கோவம். "என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க தொயந்து" அப்படின்னு சொல்லையில, "ஐயய்யோ! கோவமா இருக்காங்க போல இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைச்சுட்டு, "ஐயய்யோ! மன்னிச்சிடுங்க லார்ட் ஜோ. தெரியாம நான் பண்ணிட்டேன். தெரியாம அந்த ஜாடிய உடைச்சுட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, ஹீரோ கேட்குறான், "அந்த ஜாடிய மட்டும் உடைக்கல. எதுக்காக துணியெல்லாம் இப்படி கிழிச்சு நார் நாரா தொங்க விட்டுருக்க?" அப்படின்னு கேட்கையில, "நீங்க தானே சொன்னீங்க புனித துணி நல்லா அழுக்கு போற அளவுக்கு துவன்னு சொன்னீங்க. நான் துவன்னு துவைச்சேன். நான் துவைச்சதுல கிழிஞ்சே போச்சு. அப்பன்னா நான் எந்த அளவுக்கு கிளீனா துவைச்சிருப்பேன் நீங்களே நெனச்சுக்கோங்க." அப்படின்னு சொல்லையில, "நான் மன்னிச்சிடுங்க. நான் தெரியாம அந்த ஜாடிய உடைச்சுட்டேன்." ஜாடிக்கே பேசிட்டு இருக்கா. இவன் சொல்றான், "யார் இந்த பைத்தியக்கார அண்ணா? இந்த பைத்தியக்கார பொண்ண முதல்ல வீட்ட விட்டு வெளிய அனுப்பு." அப்படின்னு சொல்லையில, ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு. இங்க போறதுக்கு தான் இவ இப்படி பிளான் போட்டிருக்கான்ட்டு. ஹீரோயின் சொல்றா, "நல்ல வேலை சொன்னீங்க. நான் என் இடத்துக்கே போயிடுறேன்." அப்படின்ற மாரி, "நல்ல வேலை. எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சுன்னு" சொல்லிட்டு ஓடுறா. ஹீரோ டக்குன்னு ஹீரோயின பிடிச்சிட்டு, "உன்னை யார் சொன்னா? நான் உன்னை எதுக்குமே ப்ளேம் பண்ணல. இது நீ ஃபர்ஸ்ட்டு டைம் செய்ற மிஸ்டேக். அதனால நான் உன்ன மன்னிச்சுட்டேன். நீ எங்கேயும் போக வேணாம். நீ இங்கேயே இரு." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஷாக் ஆயி பார்க்குறா. "இவ்ளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். இந்த இடத்த விட்டு என்ன அனுப்பிருவான்னு பார்த்தா, எதுக்காக என்னை இங்க இருக்க சொல்றான்?" அப்படின்ற மாரி பார்க்குறா. "இந்த துணிய கிழிச்சதுக்கு ஏதாவது ஒண்ணு எங்களுக்கு குடுத்து தான் ஆகணும். நீ இப்படி எங்களோட காஸ்ட்லியான துணியெல்லாம் கிழிச்சிட்ட." அப்படின்னு சொல்லையில, "என்கிட்ட என்ன இருக்கு குடுக்குறதுக்கு? என்கிட்ட வேணா 2 வெள்ளி காயின் வேணா இருக்கு. நான் வேணா தாரேன்." அப்படின்னு இவ சொல்றா. அப்போ வந்து, "அதெல்லாம் ஒண்ணும் தேவை கிடையாது. நீ வந்து வெள்ளி காயின வச்சு நாங்க என்ன செய்ய போறோம்? போய் ஆத்துலேருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து என் தம்பிக்கு எதமான சூட்ல வந்து குளிப்பாட்டி விடு." அப்படின்ற மாரி அவன் சொல்றான். "இதெல்லாம் ஒரு தண்டனையானா, அந்த பொண்ண இங்கேருந்து நம்ம அனுப்பிருவோம். இந்த பொண்ணு உனக்கும் உதவ மாட்டா, இந்த முட்டாள் பொண்ணு." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கான். "சரி விடுடா, அவ இருந்துட்டு போறா." அப்படின்ற மாரி சொல்லையில, "எதுக்குன்னா அந்த பொண்ணுகிட்ட உனக்கு என்னண்ணா பிடிச்சிருக்கு? அந்த பொண்ண இங்க இருக்க வைக்கிற." அப்படின்னு சொல்லையில, இந்த பொண்ணு ஒரு யூனிக்கான பொண்ணுன்ற மாரி ஹீரோ சொல்றான். இங்க போய் தண்ணி எடுக்க போகையில சியா தான் வரா. "என்னடி லாஸ்ட் நைட் அவரோட ஒண்ணா இருந்தேன்னு எல்லாரும் சொன்னாங்க. என்ன ஒரே ஜாலியா?" அப்படின்ற மாரி கேட்குறா. ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வந்துடுது. மண்டை மேலேயே ஒண்ணு போடுறா. "என்னடி பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு யார் இப்படிலாம் சொல்லிக் குடுத்தா? சின்ன பிள்ளை மாரியா பேசுற? அப்படிலாம் ஒண்ணுமே நடக்கல. அவருக்கு என்ன வேலை வாங்கி சாகடிச்சிட்டு இருக்காரு." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கையில, "என் நைட்லாம் தூக்கமே இல்ல. எனக்கு ரொம்ப இதா இருக்கு." அப்படின்னு சொல்லையில, "என்னடி சொல்ற? தெரிஞ்சு தான் இதெல்லாம் சொல்றியா? என்னதாண்டி நடந்துச்சு? விளக்கமா சொல்லிட்டு போடி." அப்படின்னு சொல்ற மாரி சியா சொல்லிட்டு இருக்கா. அப்ப அங்கலாம் சொல்றாங்க, "இத மாரி லார்ட் ஜூ சாதாரண ஆளா எப்படிலாம் வேலை வாங்குறாரு பாரு. அவர் டூ
ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லல இங்கே ஹீரோ வந்து உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோயின் வரதை கவனிச்சிட்டு தான் இருக்கான். ஷுயான் இங்கே வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். ஹீரோயின் வந்து எதுக்கு கூப்பிட்றான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா. என்ன வேணும் லார்ட் அப்படின்னு கேட்கல, என்ன என் வீட்டு வேலைக்காரி என்னையும் வச்சு ஊரெல்லாம் காசிப் பேசுகிறாங்க, நீ எதுவும் கேள்விப்பட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயினுக்கு வந்து எல்லாமே தெரியும். அப்படிலாம் ஒன்றும் கிடையாதே, நம்மளை யாருமே தப்பாக பேசலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இல்லையம்மா, என்னையும் உன்னையும் வச்சு நிறைய கிசுகிசுப்பெல்லாம் போகுதே, உனக்கு தெரியாதா அதை பற்றியும் கேட்கல. அப்படி சொல்கிறவங்களாம் முட்டாளாக தான் இருக்கணும், மேடுக்கும் லார்டுக்கும் எப்படி செட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் மழுப்பிக்கிட்டே நிற்கிறா. அதுக்கப்புறம் குளியலறைக்கு தான் வந்து தண்ணி எடுத்துகிட்டு போகிறா. போயிட்டு அவனுக்கு கலந்து விடுவோன்னு சொல்லிட்டு, இவங்க கடவுள்களா எரும மாடுகளான்னு தெரியல, இந்த மாதிரி தண்ணி அவங்களே கலந்துக்க வேண்டியதானே, எதுக்கு உசுரை வாங்குறாங்கன்னு சொல்லல பேன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. பே கிடையாது, சரின்னு சொல்லிட்டு தண்ணியை கலக்கையில் உள்ளேருந்து ஒரு கண்ணாடி இருக்குது. இந்த கண்ணாடி எதுக்கு இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. இது அன்னைக்கு பார்த்தா உடஞ்ச கண்ணாடி தானே, உடஞ்ச கண்ணாடி எதுக்கு டப்பில் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை கலந்து வச்சுட்டு வெளியே போய் நின்றுடுறா. பே உள்ளக்க இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து சத்தம் கேட்குது. ஹீரோயின் எட்டி பார்க்குறா, யாருமே அங்கே இல்லை, எப்படி இப்போ மட்டும் சத்தம் வருது அப்படின்னு பார்த்துட்டே இருக்கையில் பே குளிச்சுட்டு வெளியே வரான். இதை பார்த்த ஹீரோயினுக்கு ஷாக்காக இருக்குது. நீங்கள் உள்ளே தான் இருந்தீங்களா பே அப்படின்னு கேட்கல. ஆமாம், நான் உள்ளே தான் இருந்தேன்னு சொல்லிவிட, நான் பார்க்கையில் நீங்கள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு தான் பார்க்குறா. இதை மாதிரி வந்து அன்னைக்கு கண்ணாடியில் பார்க்கையில் ஹீரோயினோட உண்மையான உருவத்தை காட்டியிருக்கோம், நீர் குதிர உருவத்தையும் காட்டியிருக்கோம் இல்லையா, அந்த கண்ணாடி தான் இந்த பையனோ அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு கன்ஃபார்மே ஆயிடுச்சு. அதுக்கு தான் ஹீரோ வந்து அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட விசாரிச்சதுருக்கா, 2 பேரால் தான் அந்த கண்ணாடியை உடைக்க முடியும்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் என் தம்பிக்கு வந்து இதமான தண்ணீரை கலந்து வை, அவன் சூடு தாங்க மாட்டான்னு சொன்னான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த உடைஞ்சு போன கண்ணாடி பேதான்றது ஹீரோயினுக்கு ரொம்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆத்தாடி, நம்மளோட உண்மையான உருவத்தை வரை இவன் பார்த்துட்டானே அப்படின்னு சொல்லல. என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஒன்றும் இல்லை, இப்போ உங்கள் தலைவலி எப்படி இருக்குது, நான் இவ அடித்ததுனால தானே அவனுக்கு இது மாதிரி ஆயிருக்கும் கேட்கையில், எனக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லையா, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லல, இன்னைக்கு இவனுக்கு ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியதான், நம்ம உண்மையான ரூபம் வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா சுத்தியில் எடுத்துகிட்டு கரெக்டாக பே ரூமுக்கு போயிட்டு இருக்காங்க. பே அங்கே படுத்து தூங்கிட்டு இருக்கான். இன்னைக்கு இந்த கண்டிச்சு சில்லறையாக நொறுக்கிறேன்னு சொல்லிட்டு அடிக்க போயில பே வந்து திரும்பிடுறான். ஹீரோயின் ஒளிஞ்சிக்கிறான். நல்ல வேலை பார்க்கல அப்படின்னு சொல்லல, அந்த முட்டாள் பொண்ணுக்கு கொஞ்சம் காசை கொடுத்து இந்த மவுண்டன்லேருந்து வெளியே அனுப்பி விட்ருங்க, நான் அவங்க சொந்த ஊருக்கு அப்படின்ற மாதிரி இங்கே பே புலம்புறான். இவன் நல்லவனாக தான் இருப்பானோ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பார்த்துட்டே இருக்கையில், என்னதான் இருந்தாலும் இன்றைக்கி இவனை அடிக்காமல் விடக்கூடாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அடிக்க போகிறா. அடிக்க போவையில் திரும்ப அவன் ஏதோ பேசுகிறான். இவன் திரும்ப பயந்து போய் நிற்கிறா. அதுக்கப்புறம் வந்து திரும்ப அடிக்க போவையில் அந்த முடியில் போய் அந்த அந்த கம்பு மாட்டிக்கிது. அதை எடுக்க முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கா. யார் அது, ஏதோ சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு பே கத்திட்டு இருக்கான். அவள் தான் ஹீரோயின் தெரிச்சுக்கிட்டு ஓடிடுறா. ஹீரோவும் கூப்பிட்டுருப்பான் வர சொல்லி. ஹீரோவை பார்க்க தான் ஹீரோயின் வந்திருக்கா. என்ன ஹீரோ கூப்பிட்டுருப்பான். ஹீரோயின் வந்தவுடனே ஷாக் ஆகி பார்க்குறான். அங்கே யார் இருக்குன்னா ஜியாங் தான் வந்திருக்கான். அவனை பார்த்துட்டு ஷாக்லேயே நிற்கையில் ஹீரோ வந்து வாமா வந்து எல்லாருக்கும் டீ ஊற்று அப்படின்னு சொல்லல ஜியாங் கிட்ட கேட்குறான். சரி, இந்த ராத்திரி என்னை எதுக்காக பார்க்க வந்தீங்க அப்படின்றத சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கான். நான் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டீ ஊற்றி குக்கையில் ஜியாங் சொல்கிறான், இதை மாதிரி உங்களுடைய வந்து வேலைக்கார பொண்ணு இந்த மேட் சுவாவை வந்து எனக்கு வந்து மெய்டாக நீங்கள் வந்து அனுப்பி விட்றீங்களா, அந்த பொண்ணோட நான் நல்லா பேசியிருக்கேன், அந்த பொண்ணோட எனக்கு நல்லா பரிச்சயம் இருக்குது, அந்த பொண்ணு சாஃப்ட் கார்னராக இருக்குது அப்படின்னு சொல்லல. அப்படியா அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு வந்து ஒரு மூஞ்சியே ஒரு மாதிரி ஆகிடுது. என்ன சொல்கிறீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லல. ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஹீரோயின் ஒரு மாதிரியாக திரும்பி முறைச்சி பார்க்குறான். என்ன வேலை பார்த்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கா. அதுக்கப்புறம் சரி, அவளோட முடிவு என்னன்றதை நீங்கள் கேட்டுக்கோங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவளை நீங்கள் கூட்டிகிட்டு தாராளமாக போகலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ இங்கே அரை மனசாக மூஞ்சி மாறி போச்சு. இருந்தாலும் அரை மனசாக சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே ஜியாங்கிக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது, இவன் என்ன பேசிகிட்டு இருக்கான் பாருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் டேரெக்டாக ஜியாங்கி கேட்குறேன், என்ன என் கூட வந்து வரீங்களா, எனக்கு மேடாக இருக்க உங்களுக்கு வந்து விருப்பம் இருக்கான்னு கேட்கல. ஹீரோயின் வந்து மூஞ்சி லட்ச மாதிரி வர முடியாது, எனக்கு விருப்பம் கிடையாது அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிடுறா. இது சொன்னோன்னே ஹீரோக்கு வந்து ரொம்ப மனசுக்கு குளுன்னு ஆகிடுது. நீயாம்மா இப்படி சொன்ன அப்படின்ற மாதிரி திரும்பி பார்த்துட்ருக்கான். ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் வந்து ஜியாங்க்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுது. ஹீரோ சொல்கிறான், எதுக்குமா இப்படி சொல்கிற, அவர் கண்ணு தெரியாதவர், உங்கள் ஊர் ஆள் வேற, ஏன் நீ போய் ஹெல்ப் பண்ண வேண்டியதானே அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு சுத்தமாக பிடிக்கல. இந்த நாரப்பையன் எதுக்கு நம்மளை இப்படி கோர்த்து விட்டுட்ருக்கான் இவன் கூட அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கையில், இல்லை எனக்கு விருப்பம் கிடையாதுன்னு சொல்லல, நான் மட்டும் உனக்கு ஆப்ஷன் கிடையாது, நல்லா யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லல. நான் சொன்னது தான், எனக்கு அவருக்கு போய் சேவை செய்ய விருப்பம் இல்லை, நான் எப்பவுமே உங்களுக்கு மட்டும் தான் சேவையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிடுறா. இது ரொம்ப ரூடாக சொல்லியிருப்பா. அதுக்கப்புறம் நான் யாருக்கும் விளையாட்டு பொம்மை கிடையாது என்னை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லல. எங்கள் ஜியாங்க்கு கோவம் வந்துடுது. இதுக்கு மேலே எதுவும் பேச வேணாம், நான் கிளம்புறேன், உன்னை நான் வந்து அப்படி நினைக்கல, மன்னிச்சிடுங்க, நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லல. நம்ம ஹீரோ சொல்கிறான், சரி போயிட்டு வாங்க, இவளோட பதிலை நான் வந்து
கேட்டு சொல்லி அனுப்புறேன். அதனால நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க. இன்னைக்கு என் மேடுக்கு நல்ல மூடு இல்ல போல இருக்கு. அதனால இப்படி பேசிட்டா அப்படின்னு சொன்னோனே, ஹீரோவுக்கு வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹீரோயின் இது மாரி மேடா வேணும்னு சொல்லி கூப்பிட்டதுக்காக. ஹீரோயின் வந்து பூக்களுக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருக்கா. அங்க வந்து லார்ட் மே வந்து வந்துட்டு இருக்காரு. அப்படியே வரையில ஹீரோயின பார்க்குறாரு. "ஒரு நிமிஷம் எந்திரி. ஏய் நீ தானே அந்த பொண்ணு எங்க லார்ட் ஜூவோட வேலைக்காரி" அப்படின்னு சொல்லையில, "நான் தான் அவரோட வேலைக்காரி. உங்களுக்கு என்ன வேணும் லார்ட் மே?" அப்படின்ற மாரி கேட்குறா. "உன்னால தான் அவன் பைத்தியம் பிடிச்சு போய் சுத்திட்டு இருக்கான். காதல் பைத்தியம்" அப்படின்ற மாரி ஒரு மாரி மொனங்குறான். அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்கும் இந்த பொம்பள பிள்ளைகளால தான் இப்படி மனசு காயம்பட்டு போய் கிடக்கான்னு ஜாடமாடியா சொல்லிட்டு, அதுக்கப்புறம் "நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல" அப்படின்னு சொல்றப்போ, "சரி அதெல்லாம் விட்டு தொல. இந்தா இந்த குடுவையில வந்து ஒயின் இருக்கு. இந்த ஒயின எடுத்துட்டு போய் அவனுக்கு மிதமான சூடு பண்ணி குடு. அவன் குடிப்பான்" அப்படின்னு சொல்லிட்டு, "மறந்துறாத அவனுக்கு குடுத்துடு" அப்படின்னு சொல்லையில இவ போய்க்கிட்டே இருக்கா. "இத குடிச்சிட்டு அவன் சீக்கிரம் சாக தான் போறான்" அப்படின்ற மாரி வந்து மே சொல்றாரு. இத கேட்ட ஹீரோயின் நின்னுட்டு, "எதுக்காக அப்படி சொல்றீங்க?" அப்படின்ற மாரி கேட்குறா. 1000 வருஷம் பழமையான ஒயின் இது. அவனோட காதல் மாரி இதுவும் 1000 வருஷம் பழமை. இது குடிக்கையில அவனோட எலும்புகள்ல அப்படியே சூடா இறங்கும். அத கொஞ்சம் கொஞ்சமா அவன் உயிர குடிச்சு சாப்ட்ரும் அப்படின்ற மாரி அவன் சொல்றான். அவன் சீக்கிரமா இறந்து போயிருவான்ற மாரி சொல்லையில, ஹீரோயினுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே புரியல. "என்ன சொல்றீங்க?" அப்படின்னு கேட்கையில, அவனும் 1000 வருஷமா ஒரு பிரின்சஸ லவ் பண்றான். அந்த லவ்வுக்காக தான் அந்த பொண்ண வந்து நெனச்சு நெனச்சு ஏங்குறப்போ, இத வந்து குடிப்பான் அப்படின்னு சொல்லையில, "எதுக்காக அப்படி ஏங்கணும்? இத குடிச்சிட்டு எதுக்கு சாகணும்?" அப்படின்னு சொல்லிட்டே இருக்கையில, ஹீரோ வந்துடுறான் கரெக்ட்டா. "என்ன பேசிட்டு இருக்க? சியா போய் வேலைய பாரு. ஒயின சூடு பண்ணி எடுத்துட்டு வான்னோனே" இங்க பேக்கு வந்து பயந்துட்டான். அதுக்கப்புறம் வந்து ஹீரோ வந்து திட்டுறான். "இத மாரி எதுக்காக நீ அவளுக்கு இத மாரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க உண்மைய?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஹீரோயின போ" அப்படின்னு சொல்லிட்டு விரட்டிடுறான். இத மாரி பே கேட்குறான். "நீ ஒண்ணும் என் மேல கோவமா இல்லையே?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். "அதெல்லாம் உன் மேல பயங்கரமா கோவமா இருக்கேன். அவகிட்ட தேவையில்லாத வேலையெல்லாம் சொல்லி வச்சிருக்க நீ" அப்படின்னு சொல்லையில, ஹீரோ இத வந்து ஹீரோயினுக்கு தெரியக்கூடாதுன்னு நெனைக்கிறான் போல இருக்கு. ஹீரோயின் போயிட்டே இருக்கையில, அங்க பிங்கு தான் வேலை செஞ்சுட்டு வரான். வேலை செஞ்சுட்டு ஹீரோயின பார்க்கையில குடுகுடுன்னு ஓடி வரையில, "நீ என்னடா இங்க பண்ணிட்டு இருக்கன்னு?" கேட்டா, "இங்க நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன்ற" மாரி சொல்றான். "சரி கையில என்ன வச்சிருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கையில, "இது கண்டிப்பா உனக்கு வேணுமான்னு" சொல்லி பக்கத்துல கொண்டு வந்தா பயங்கரமா நாறுது. ஹீரோயின் பார்த்துட்டு வாந்தி எடுத்துட்டு இருக்கா. "நான் தான் சொன்னேனே உனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு." "இது இந்த கருமமா நாறுது. சரி பரவால்ல இருக்கட்டும். இது எனக்கு ஒரு வேலை விஷயமா தேவைப்படுது. நீ எனக்கு குடுக்குறியா?" அப்படின்னு சொல்றப்போ, என் பொண்டாட்டி கேட்டா நான் குடுக்காமயா இருப்பேன்? இந்தா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பானையோடயே குடுத்துடுறான். இங்க வந்து மே வந்து குடிச்சிட்டு இருக்காரு. "ஒயின் சூப்பரா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு மே குடிச்சிட்டு இருக்காரு. ஹீரோ கேட்குறான், "எதுக்காக நீ வந்து அவகிட்ட இப்படிலாம் பேசுற? இந்த உண்மைகள்லாம் எதுக்கு அவகிட்ட கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்கையில, "நீ என்னோட நண்பன். நீ 1000 வருஷமா உன் காதலுக்காக நீ ஏங்கிட்டு, உன் உடல்நிலை எவ்வளோ மோசமான நிலைமையில இருக்குன்னு தெரியுமா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே இந்த ஒயின நீ குடிச்சிட்டே இருக்க 1000 வருஷமா. நான் உன்னை பத்தி கவலை எனக்கு அதிகமா இருக்குப்பா" அப்படின்னு சொல்லிட்டு பைக்குள்ள இருந்து ஒரு மாத்திரை எடுத்து குடுக்குறாரு. "இத எடுத்து சாப்பிடு. இது மலையிலேருந்து உனக்காக நான் எடுத்துட்டு வந்தேன். டிராகன் ராஜா வரப்போ ஏதாவது ஒரு விபரீதம் நடந்தா கண்டிப்பா இந்த மாத்திரை வந்து உன் பலவீனமான உடம்ப ஸ்ட்ராங் ஆக்கி உன்னை காப்பாத்தும்" அப்படின்னு சொன்னோனே ஹீரோவும் அதை வாங்கி சாப்பிட்டுறான். சாப்பிட்டதுக்கப்புறம், "என்னடா இது கருமம் நாறி தொலையுது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். "என்னத்தடா எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னா, இல்லையப்பா நான் எதுவும் கட்டா தானப்பா எடுத்துட்டு வந்தேன்னு" சொல்லிட்டு அந்த ஒயின மோந்து பார்த்தா அதுதான் நாறுது. அதோட வந்து மேவும் மோந்து பார்க்குறாரு. "அப்படிலாம் ஒண்ணும் நாறல. செம்மையா இருக்கு இந்த ஒயின்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒயின பாராட்டிட்டு பொத்துன்னு கீழ விழுந்துறாரு. ஹீரோவுக்கு தெரிஞ்சு போச்சு. ஹீரோயின் தான் எதையோ கலந்துட்டா நாத்தத்த. நம்மளுக்கு நாத்தம் பிடிக்காதுன்னு சொல்லி நம்மள ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக இது மாரி வேலைய பார்த்துருக்கா. அந்த ஒயின நான் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி இந்த எபிசோட முடிச்சுடுறாங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல என்னலாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா பார்க்கலாம். ரொம்ப விறுவிறுப்பா தான் போகுது. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.